ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 10 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்க தந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் மட்டன் எடுத்தாலும் சரி, சிக்கன் எடுத்தாலும் சரிங்க, ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு அகலமான பாண்டில் எடுத்திருக்கேன். மட்டனை நீங்கள் சேர்த்துட்டு மட்டனை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லெமன் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம தண்ணி விட்டுட்டு கையை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம மட்டனை ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கனும் ட்ரை பண்ணலாங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட கவுச்சி ஸ்மெல் இருக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி செய்யும்போதும் அது குழம்பா இருக்கட்டும் பிரியாணி இருக்கட்டும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் வாழைத்தண்டு பொருள் நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, மறக்காமல் இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம பாசி பருப்பு ஒரு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா வாழைத்தண்டு வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிறு பருப்பு ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் வாழைத்தண்டு பொருளுக்கு என்னென்ன சேர்ப்பீங்களோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வாழைத்தண்டு சைடிஷாக பார்த்தீங்கன்னா ரைஸு, அதுக்கப்புறம் சாதம் வச்சு கொஞ்சம் வாழைத்தண்டு பொருள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதும் போல் வாழைத்தண்டு பொருள் செய்யாமல் இது போல் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கட்டில் இருக்குது தானே, சப்பாத்தி கட்டில் பார்த்தீங்கன்னா மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டுங்க, அந்த தேய்க்கிற சப்பாத்தி கட்டை மேலே சீக்கிரமாக பூரணம் பிடிச்சிரும். நீங்களே பாருங்கள் சப்பாத்தி கட்டை நல்லா பூரணம் பிடிச்சி போயிருக்கு. இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தேய்க்கிற சப்பாத்தி கட்டி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. பிளேட் எடுத்துகிட்டு இந்த சப்பாத்தி கட்டி இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு கத்தி எடுத்துக்கலாம். கத்தி எடுத்துகிட்டு இந்த சப்பாத்தி கட்டை மேலே பாருங்கள் லைட்டாக அங்கங்கே பூரணம் பிடிச்சிருக்கு இல்லையா, அதை நம்ம கத்தி வச்சு லைட்டாக மட்டும் நீங்கள் சுரண்டி மட்டும் வேணும். வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். லைட்டாக நீங்கள் தேய்க்க பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே மாவெல்லாம் ஒட்டியிருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்துடுங்க. அது ஃபுல்லாக நீங்கள் எடுத்து விட்ட பின்னாடி இதை நம்ம க்ளீன் பண்ணணுங்க. இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டி அப்படியே வச்சுக்கோங்க. சப்பாத்தி கட்டி அப்படியே வச்சு விட்ட பின்னாடி இதுக்குள்ளே நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு சேர்த்துட்டு ஏற்கனவே யூஸ் பண்ண லெமன் தூள் எடுத்துக்கிட்டுங்க. லெமன் தூள் எடுத்துகிட்டு அந்த சால்ட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி கட்டை மேலே ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டை மேலே எந்த அளவுக்கு பூஞ்சைகள் இருந்தாலும் எல்லாமே இறந்து போயிடும். இதுக்கப்புறமா பூரணமாக பிடிக்காது. அதனால் நீங்கள் இது போல் ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை மேலே ஃபுல்லாகவே நம்ம சால்ட் வச்சுட்டு லெமன் வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு. இது போல் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் கேஸ்ட்டு லைட்டாக நீங்கள் அங்கங்கே ஹீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சப்பாத்தி கட்டை நல்லா இது போல் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணாலே போதும். சப்பாத்தி கட்டை ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். சீக்கிரமாக பூஞ்சைகளும் வரவே இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பை என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாலும் 1 நாள் 2 நாள் நல்லாயிருக்கும். 3வது நாள் நான் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மேலே சின்னதாக முளைக்கட்டி மாதிரி வந்துடுங்க. அந்த மாதிரி முளைக்கட்டி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு அந்த பிளேட்டுக்குள்ளே ஓரம் கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சால்ட்டு எடுத்துக்கலாங்க.
சால்ட்டு இங்கே எடுத்துகிட்டு இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டோட ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அந்த சால்ட்டை ஆப்போசிட்டோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் அந்த சால்ட்டில் இது போல் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருணுங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மேலே முளைக்கட்டி வராது. 3 வாரம் ஆனாலுமே முளைக்கட்டி வராது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கு மேலேயும் இந்த சால்ட்டை ஆப்போசிட் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் மேலே நீங்கள் உருளைக்கிழங்கு அப்படி நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 வாரம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், முளைக்கட்டி வராது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் துவரம்பருப்பாக இருக்கட்டும், கடலைப்பருப்பாக இருக்கட்டும், இல்லைனா பச்சை பயிறு, பாசிப்பயிறு எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். நாளாக பார்த்தீங்கன்னா வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படி எல்லாமே வர ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் எடுத்துக்கலாங்க. பிரியாணியில் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு இதில் ஒன்று அதில் ஒன்று ரெண்டுத்தையும் நான் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் இது போல் பிரியாணியில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஓடுறதுலேயே தேங்காயோட இது போல் சின்ன சின்ன பீஸை உடச்சிட்டு இது போல் நீங்கள் பருப்பு கொடியும் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, பச்சை பயிறு எல்லாத்தோடும் ஒவ்வொன்றையும் சேர்த்து உள்ளே தள்ளி வச்சுங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு புழு, பூச்சி, நூலாம்படை எதுவுமே வராமல் ரொம்ப நாளே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுங்க. கண்டிப்பாக நீங்களுமே இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்போ மசாலா அரைச்சாலும் சரிங்க, சீக்கிரமாக மசாலா அரையாது. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன். மூடி போட்டு ஒரு டைம் நீங்கள் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைகிறதுக்காக இது கூடவே நீங்கள் மசாலா பொருள் சேர்த்துக்கணும். அதாவது மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே மசாலா நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும். ரொம்ப நேரம் நீங்கள் அரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா நைஸாகவும் அரைப்பட்டுருச்சு. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரிசி இருக்கட்டும், ரேஷன் அரிசி இருக்கட்டும், அரிசின்னு ஒன்று வாங்கி வச்சுட்டு ஒரு கொஞ்ச நாள் மட்டும் நல்லாயிருக்கும். நாளாக வண்டு, புழு, பூச்சி எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி போட்டு வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்காக. இந்த மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சி போட்டு வச்சாலும் புழு, பூச்சி அண்டாதுங்க. அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பூண்டு பற்கள் தூள் இருக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மூடி மேலே பூண்டு பற்கள் நீங்கள் வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்து பூண்டு பற்கள் மேலே லைட்டாக நீங்கள் கீரல் மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்துருக்க எல்லா பூண்டு பற்கள் மேலேயும் லைட்டாக நம்ம கோடு போட்டு விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்து மேலேயும் கோடு போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராம்பு எடுத்துக்கலாங்க. கிராம்பு எடுத்துகிட்டு ஒவ்வொரு பூண்டு பற்கள் மேலே நம்ம கோடு போட்டிருந்தானே அந்த பூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 கிராம்பை நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இது போல் நம்ம எடுத்துக்க பூண்டு பற்கள் உள்ளுக்குள்ள இந்த கிராம்பை நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பூண்டு பற்கள் உள்ளுக்குள்ளே கிராம்பு எல்லாமே வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி உள்ளுக்கலாம் இந்த பூண்டு பற்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரிசி உள்ளுக்குள்ள பூண்டு பற்கள் வாசனை, கிராம்பு பற்கள் வாசனை இருக்கிறதுனால வண்டு, புழு, பூச்சி நெருங்காதுங்க. எத்தனை வருஷம் ஆனாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட்டுக்குள்ளே இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம நிறைய பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அடித்தட்டில் இட்லி ஊற்றி வச்சா சீக்கிரமாக தண்ணி இறங்கிடும். அந்த இட்லியில் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் இட்லி குண்டாக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி காய்ஞ்ச பின்னாடி ஃபஸ்ட்டு அடி பிளேட்டு இட்லிக்குள்ளே மாவு ஊற்றிட்டு இட்லி குண்டாக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 3 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுக்கடுக்க நீங்கள் அடுத்த இட்லி பிளேட்டு நீங்கள் மாவு ஊற்றிட்டு வச்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவு ஊற்றிட்டு எப்பவும் போல் நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு 8 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க.
இப்போ பாருங்கள் ஒரு 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு. மூடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி பிளேட் எடுத்துக்கலாங்க. அடி பிளேட்டுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இறங்கியிருக்காது, கொஞ்சம் கூட குழஞ்சிருக்காது. நீங்கள் எப்படி ஊற்றிச்சிங்களோ அப்படியே இருக்கும். உங்கள் வீட்டில் இட்லி அடி பிளேட்டுக்குள்ளே தண்ணி இறங்காமல் இருக்க, குழையாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்போதும் போல் இட்லி பிளேட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இட்லி நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் பூரி பொரிச்சாலும் சரிங்க, மறக்காமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடாயில் எண்ணெய் நல்லா காய்ச்சி பின்னாடி இது கூடவே நீங்கள் கொஞ்சம் அளவுக்கு மட்டும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காய்ச்சி பின்னாடி எப்போதும் போல் நீங்கள் பூரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எதுக்காக நம்ம எண்ணெயில் சால்ட்டு சேர்த்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சால்ட்டு சேர்க்கும் போது பூரி அந்தளவுக்கு எண்ணெய் உரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா எத்தனை பூரி நீங்கள் செஞ்சு எடுத்தாலும் லாஸ்ட் வரைக்குமே கஷ்டம் தங்காமல் இருக்குங்க. அதனால கம்பல்சரி நீங்கள் எண்ணெய்க்குள்ளே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பூரி செஞ்சுக்கலாம், வடை செஞ்சுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி லைட்டாக ஒரு சொம்பலுக்கு மட்டும் வச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எக்ஸ்பைரி முடிஞ்சு போன டானிக் இல்லை பழைய டானிக் எதுவாக இருந்தாலும் ஒரு டானிக் பாட்டில் ஃபுல்லாகவே நம்ம இந்த பாத்திரம் முழுக்க ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு நம்ம போடக்கூடிய சோடா இருக்குது தானே, அந்த சோடா பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் இந்த பாத்திரம் எடுத்து கையில் வச்சு நல்லா லைட்டாக கலக்கி விட்டுருங்க. இந்த சோடா இந்த டானிக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது போல் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இது சைடில் அப்படி இருக்கட்டும். இந்த டிப்பு எப்போ யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாங்க. உங்கள் வீட்டு சிங்குக்குள்ளே பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலக்கிட்டு தண்ணி நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிங்க் அடைப்பு கிளியர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் துர்நாற்றம், கரப்பான் பூச்சி, மற்ற பூச்சி, புழு பூச்சி, எந்த ஒரு பூச்சியுமே வராது. சிங்க்கு ஃபுல்லாகவே நல்லா கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே ஐஃப் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.